பொய் பேசுவதில் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற பிரச்சார பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதிகளும் மக்களை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் திருத்துறைப்பூண்டியில் பேசிய அவர், பழனிசாமி அவரது உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்ததால் தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக அமைச்சர் இருவர் பேசியிருக்கிறார்கள். கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இதையே எத்தனை முறைதான் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். அப்படியே சொன்னாலும் பொய்யை பொருந்த சொல்ல வேண்டும். என் சம்பந்தி வீட்டில் ரெய்டும் நடக்கவில்லை, இப்படி எல்லாம் பேசி நான் ஸ்டாலின் பற்றி பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மடைமாற்றும் விதமாக அமைச்சர் KN நேரு பேசிக் கொண்டிருக்கிறார். அமைச்சர் KN நேரு அவர்களே, சட்டப்பேரவை நடந்து கொண்டிருந்த போது பாதியில் எழுந்து சென்றீர்கள். உங்கள் குடும்பத்தில் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தது. உங்கள் தம்பி வீட்டில், உங்கள் மகன் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, அமலாக்கத்துறை ரெய்டு நடந்ததா இல்லையா? இவ்வளவு அழுக்கை வைத்துக் கொண்டு எங்களை விமர்சனம் செய்ய என்ன அருகதை இருக்கிறது? என்ன யோகியதை உங்களுக்கு இருக்கிறது? நீங்கள் யார் சொல்லி பேசுகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எத்தனை முறை பேசினாலும் பொய் தான். நான் சொந்த காலில் நின்று உழைத்து கட்சி தொண்டர்களை ஆதரவு பெற்று இந்த நிலைக்கு வந்து இருக்கிறேன். அப்படி என்றால் எந்த அளவுக்கு உழைத்து இருப்பேன் என்று எண்ணி பார்க்க வேண்டும். யாருடைய சிபாரிசு மூலமும் நான் இங்கு வரவில்லை. உங்களைப் போல உங்கள் அப்பாவின் அடையாளத்தை வைத்து நான் முதலமைச்சர் ஆகவில்லை, கட்சியின் தலைவராகவும் ஆகவில்லை. நாங்கள் அதிமுக யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய சொந்த விருப்பம். அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து பயம் வந்து விட்டதா உங்களுக்கு? அதிமுக வெற்றி பெற்றால் பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பீர்களா என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேண்டும் என்றால் வேண்டும், வேண்டாம் என்றால் வேண்டாம். நாங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. உங்களை போல வாரிசுக்காக ஆட்சிக்கு வர நாங்கள் துடிக்கவில்லை. நீங்கள் கூட்டணி வைக்கும் போது பாஜக நல்ல கட்சி, அதை நாங்கள் கூட்டணி வைத்தால் மதவாத கட்சியா? அதற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் ஜால்ரா தட்டுகிறார்கள். பாஜகவுடன் கூட்டணி வைத்த திமுகவுடன் கம்யூனிஸ்டுகள் தற்போது கூட்டணி வைத்திருக்கிறார்கள். பிறகு நாங்கள் கூட்டணி வைக்கும் போது மட்டும் எதற்கு பயப்படுகிறீர்கள்? மக்கள் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திமுக ஓர் ஊழல் கட்சி, அதை அகற்ற வேண்டும் என்று பாஜக கருதுகிறது. அந்த நிலைப்பாட்டில் தான் பாஜக எங்களுடன் இணைந்திருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் எங்களுடன் வர இருக்கிறார்கள். சரியான நேரத்தில் அவர்கள் வருவார்கள். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரண அடி கொடுப்போம். கவலைப்படாதீர்கள். 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்கிறீர்கள். நீங்கள் கனவில் வேண்டுமானால் ஜெயிக்கலாம். நிஜத்தில் அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். இதை மடைமாற்றம் செய்து மக்களை குழப்பி ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைக்கிறார் ஸ்டாலின். பொய் பேசுவதில் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.